இப்போ என்னென்னா, இப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா அக்வாட்டிக்னா வாட்டர், ஓகேவா? அப்போ வாட்டரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது நல்ல தண்ணி, மெரைன் வாட்டர் உப்பு தண்ணி, இன்னொன்று பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது பிராக்கிஷ் அப்படின்னா இந்த கடல் தண்ணி வந்து என்னென்னா பாதி வந்து நிலத்துக்குள்ளே வந்துருக்கும். இப்போ கேரளா சைடு போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகுனா நிறையா தண்ணியாக கிடக்கும். அந்த தண்ணிலாம் கருப்பு கலரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன் கருப்பு கலரில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பிராக்கிஷ் வாட்டர் அப்படிமோ. அதாவது கடல்லேருந்து சில வாட்டர் பிரிஞ்சு என்ன ஆகிடும்னா பூமிக்குள்ளே வந்துடும். பூமினா நம்ம லேண்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அதான் பிராக்கிஷ் வாட்டர் அப்படிமோ, ஓகேங்களா? ஸோ இதை எல்லா அக்வாட்டிக்லையுமே எதை வச்சு அதோடைய தரத்தை பிரிப்போம் அப்படின்னா, அதில் இருக்க சால்ட் கண்டென்ட்டை வச்சு தான் அதோடைய தரத்தை பிரிப்போம். பாருங்கள், ஃப்ரெஷ் வாட்டர் ஈகோசிஸ்டத்துக்கு சால்ட் கண்டென்ட் வந்து 5 ppt. இதே இது மெரைன் வாட்டர் ஈகோசிஸ்டத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 ppt. பிபிடின்ற வார்த்தை இருக்கும், ஓகேங்களா? இதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிராக்கிஷ் வாட்டருக்கு வந்துன்னா அதே 35 தான். ஏன்னா பிராக்கிஷ் வாட்டர் எங்கேருந்து வரும்? மெரைன்லேருந்து பிரிஞ்சு வந்த வாட்டர் தான் பிராக்கிஷ் வாட்டர், ஓகேங்களா? ஸோ இந்த 3 வாட்டர் தான், ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர் ஈகோசிஸ்டம், ஓகேங்களா? ஈகோசிஸ்டம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஈகோசிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் ஒரு நம்ம என்விரான்மெண்ட்டில் இருக்கிற இதை பற்றி படிக்கிறது தான், ஓகேங்களா? பயோட்டிக், ஏபயோட்டிக், காமன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அதாவது டெரஸ்ட்ரியலில் இருக்கிற இந்த பயோட்டிக், ஏபயோட்டிக்கை பற்றினா ஃபுல் விஷயங்கள் பார்த்தோம். ரிலேட்டட் டு கிளைமேட்டை வச்சு நம்ம பார்த்தோம். அங்கே வந்து என்ன டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் அப்படிங்கிறது தான் முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர், ஓகேங்களா? இது இங்கே என்ன டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னா சன்லைட் அண்ட் ஆக்சிஜன். இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கும். சன்லைட் அண்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறதுனா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னா. இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபேக்டர்ன்ற வார்த்தை இருக்குது. லிமிட்டிங் ஃபேக்டர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் அளவு நல்லா இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆக்சிஜன் அளவு கம்மியாகிடுச்சுன்னா அது வேறு மாதிரி வந்து அந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை மாற்றிடும். அதான் லிமிட்டிங் ஃபேக்டர், ஓகேங்களா? ஸோ சன்லைட், ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ஓகே? இப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இதாக பிரிக்கிறாங்க பாருங்க. அதாவது என்னென்னா அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனா அப்படிங்கிறது விலங்குகள், தாவரங்கள், ஓகேங்களா? அதை பல பிரிவாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, அது எந்த பொசிஷனில் வாட்டரில் இருக்குது அப்படின்றத பொறுத்து. இப்போ பாருங்கள், நியூஸ்டான் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவ் அட் த ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ். ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸ்னு என்ன அர்த்தம்? வாட்டரோட சர்ஃபேஸில் இந்த ஆகாய தாமரைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அப்போ ஆகாய தாமரை மேலே இருக்கும்போது வாட்டரோட சர்ஃபேஸும் இதாகும், ஏரும் வந்து அதில் இதாகும். அந்த ஏர் வாட்டர் இன்டர்ஃபேஸில் வர்ற அந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்துக்கு பேர் நியூஸ்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிஃபைட்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே, அதாவது தண்ணிக்கு கீழே ஒரு குளம் எடுத்துக்கோங்க. அந்த குளத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தாவரங்கள் இருக்கும்ல. அந்த தாவரங்கள் என்ன ரிமைண்ட் அட்டாச்டு வித் தட் லேண்ட், பர்டிகுலர் லேண்டோட அட்டாச் ஆகிருக்கும். அப்படி லேண்டோட அட்டாச் ஆகிருந்தது அப்படின்னா ரூட்டட் பிளான்ட் அப்படின்னா அதுக்கு பேர் பெரிஃபைட்டான். அதுக்கடுத்து பிளாங்டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பிளான்ட் மாதிரி இருக்கும். லைக் ஆல்கே, ஃபைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன சின்ன இது மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைட்டோ பிளாங்டன் போட்டு கூகுள் இமேஜில் போங்க, அந்த ஃபைட்டோ பிளாங்டனை காமிச்சிருப்பாங்க. அது வந்து தண்ணியில் அங்கங்கே மிதந்துக்கிட்டு இருக்கும். இட்ஸ் லைக் தாவர வகையை சேர்ந்தது ஃபைட்டோ பிளாங்டன். ஃபைட்டோனாலே தாவர வகை. ஸோ ஃபைட்டோனா தாவர வகைன்னு சொன்னோம். ஃபைட்டோ அப்படிங்கிறதுனா ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யக்கூடியது. அப்போ தன்னோட உணவை தானே தயாரிச்சுக்கும். அப்போ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னா ஃபைட்டோ பிளாங்டன், ஓகேங்களா? ஃபைட்டோ பிளாங்டன். அதேமாதிரி இந்த பெரிஃபைட்டான் இவங்கெல்லாம் வந்தோம்னா அவங்களுடைய ப்ரொடியூசர் தான், ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோகோமோட்டரி பவர் ஆஃப் த பிளாங்டன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. லோகோமோட்டரி. இதில் பாருங்கள், பிளாங்டன்லேயே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஃபைட்டோ பிளாங்டன், இன்னொன்று ஜூ பிளாங்டன் அப்படின்னு. ஃபைட்டோ பிளாங்டன்னா தாவர வகை, ஜூ பிளாங்டன்னா விலங்கு வகை. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ஓகே? இந்த இதில் லோகோமோட்டரி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகோமோட்டரி பவர் அப்படின்னா என்னன்னா மூவ்மெண்ட். இந்த ஃபைட்டோ பிளாங்டன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது, ஜூ பிளாங்டன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் மூலமாக மூவ் ஆகும். கரண்ட்னா நார்மல் கரண்ட் கிடையாது, ஓஷன் கரண்ட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஓஷன் வாட்டர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் ஓஷன் கரண்ட். ஸோ அது ஒரு சாப்டரே உங்களுக்கு இதில் இருக்கும், ஜியாகிரஃபியில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா புரியும், ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் இது மூலமாக தான் இந்த பிளாங்டன் வந்து என்னன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். இதுக்கடுத்து நெக்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன அனிமல் ஸ்விம்மர்ஸ் வந்து மேலே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? லைக் இந்த மீன், ஓகேங்களா? மீன் அந்த மாதிரி இருக்கிறது. இதுக்கு பேர்லாம் என்னென்னா நெக்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? தே ஆர் கால்ட் அஸ் ஸ்விம்மர்ஸ் அப்படின்னு.
ஓகேங்களா. அந்த மீன், திமிங்கலம் அப்படின்னு நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே நிக்டான். இதுக்கடுத்து பெந்தோஸ் அப்படிங்கிறது என்ன, கீழே ரொம்ப அடியில் இருக்கிற ஆர்கானிசமுக்கு பேர் பெந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப பாட்டம் ஆஃப் த வாட்டரில் வந்து வாழக்கூடியது. இப்போ இங்கே என்ன பெரிஃபைட்டானும் அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். பெரிஃபைட்டானு வந்து பூமிக்கு, அதாவது தண்ணிக்கு அடியில் தானே இருக்கும் அப்படின்னா. பெரிஃபைட்டான் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள், குளம் வந்து இப்படி இருக்கும். குளத்தில் இந்த இடத்துலையும் தாவரம் இருக்கும், இந்த இடத்துலையும் தாவரம், அதாவது சைட்லையும் தாவரம் இருக்கும், கீழேயும் தாவரங்கள் இருக்கும். அப்போ சைடில் இருக்க தாவரங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிஃபைட்டான். இது கீழே வர்றது அப்படின்னா பெந்தோஸ் அப்படின்னா, பெந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா. ஸோ இதில் ஃபேக்டர்ஸ் லிமிட்டிங் 2 சொன்னேன். என்னங்க, ஒன்று வந்து சன்லைட்டு, இன்னொன்று ஆக்சிஜன். ஓகே, இந்த 2 பற்றியும் முதல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். இப்போ குளத்தில் தண்ணி இருக்குது. ஓகேவா. குளத்தில் தண்ணி இருக்குது. இங்கே வந்து ஃபைட்டோ பிளாங்டன் இங்கே இருக்குது, இங்கே வந்து சாதாரண செடிகள் இருக்குது. ஓகேவா. அப்போது சன்லைட் இருந்தால் தான் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குமா. அப்போ சன்லைட் வந்தால் தான் ப்ரொடியூசர் என்ன பண்ணுவார், ப்ரொடியூஸ் பண்ணுவார். அப்போ இந்த ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இங்கே இருக்கிற கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவார், அதை சாப்பிடுவார். அப்போது இங்கே இருக்கிற ஈகோ சிஸ்டம் ஓகேங்களா என்ன ஆகும், மெயின்டைன் ஆகும். பட்டு நமக்கு இப்போ வந்து தண்ணி வந்து கலங்களாக இருக்குது. கலங்களாக இருக்குன்னா என்ன மீனிங், தண்ணி வந்து சேரும் சகதியமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே போகுமா, போகாது. அப்போ அங்கே வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ சன்லைட் அப்படிங்கிறது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, இதனுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த மினரல்ஸு அல்லது அந்த கொயாகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்து மாறும். சரி, இன்னொன்று ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சிஜன் எப்படி வந்து வாட்டரில் இருக்கும். இப்போ தண்ணிக்கு அடியில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் H2O, வாட்டர்னாலே H2O, அதிலே ஆக்சிஜன் இருக்குது. ஓகேங்களா. அதே நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்கள் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ அந்த ஆக்சிஜன் இங்கெல்லாம் பரவி கிடக்குமா. அப்போ இங்கே இருக்கிற அந்த மீன்கள், ஓகேங்களா, மீன்கள், திமிங்கலங்கள், அதெல்லாம் வந்து எதை வந்து சுவாசிக்கும், ஆக்சிஜனை தான் சுவாசிக்கும். அப்போ இந்த இருக்க ஆக்சிஜனை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்களா. அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈகோ சிஸ்டம் ஸ்டெபிளைஸாக இருக்கும். ஈகோ சிஸ்டம் என்ன ஆகும், ஸ்டேபிளாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, இப்போ சன்லைட் வந்து சரியாக உள்ளே வரலன்னா இப்போ இந்த விலங்கினங்கள், அந்த தாவரங்கள் அழிஞ்சு போயிடும். தாவரங்கள் அழிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ ஆக்சிஜன் கிடைக்காது, இதுவும் என்ன ஆயிரும், இறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னா, ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் ஆகும்போது எல்லா விஷயமும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ சன்லைட் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த சன்லைட்டை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபோட்டிக் ஜோன், இன்னொன்று ஏஃபோட்டிக் ஜோன். ஃபோட்டிக் ஜோன், ஏஃபோட்டிக் ஜோன்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம வந்து கடல் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கடலில் வந்து இப்போ டைட்டானிக் படம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அவ்வளோ பெரிய கப்பல் என்ன பண்ணியிருக்கும், ரொம்ப அடியில் ஆழத்துக்கு போயிருக்கும். அப்புறம் அந்த டைட்டானிக் அந்த ஒரு சின்ன இது உள்ளே போகும். அப்போ தண்ணி வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணியோட ஹைட் இருக்கும். அப்போ இங்கேருந்து வர்ற சூரிய ஒளியும் உள்ள இந்த கடைசி வரைக்கும் போகுமானா போகாது. ஸோ சம் பர்டிகுலர் ரீஜியன் வரைக்கும் தான் இந்த பர்டிகுலர் சன்லைட் அப்படிங்கிறது போகும். அந்த பர்டிகுலர் ரீஜியனுக்கு பேர், சன்லைட் எவ்வளோ தூரத்துக்கு போகுதோ அதுக்கு பேர் ஃபோட்டிக் ஜோன். இதெல்லாம் படம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சன்லைட் போகாத இடத்துல ஏதாவது தாவரங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஏஃபோட்டிக் ஜோன் அப்படின்னு. ஓகேங்களா. ஏஃபோட்டிக்னா அங்கே வந்து ஃபோட்டோ இல்லைன்னா அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏஃபோட்டிக் ஜோன் அப்படின்றது. சரி, ஓகே. இந்த ஃபோட்டிக் ஜோனுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்தோட டிரான்ஸ்பரன்சி. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த கொலன்னு சகதி மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது. அப்போ இந்த சகதி இல்லது இந்த தண்ணீரோட அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட்டோ அல்லது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அந்த பொல்யூட்டண்ட்டை பொறுத்து இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படும். டிரான்ஸ்பரன்சினா ஒரு இது வந்து ஊடுருவி உள்ளே போகும். ஓகேங்களா. அப்போ இந்த டிரான்ஸ்பரன்சி ஃபிக்ஸ் பண்ணப்படும். அப்போ டிரான்ஸ்பரன்சி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இப்போ டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், ஃபோட்டிக் ஜோன் கீழே வரைக்கும் போகும். இதே டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா ஃபோட்டிக் ஜோன் இங்கே தான் முடிச்சிடும், பாதிலே முடிச்சுடும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க தாவரங்கள் 2 விஷயங்கள் பண்ணும். ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ், இன்னொன்று ரெஸ்பிரேஷன். ஸோ ரெஸ்பிரேஷன் மூலமாக ஆக்சிஜன் வெளியில் போகும். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நமக்கு மற்ற தாவரங்கள், மற்ற விலங்கினங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதெல்லாம் போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர்லேருந்து கார்னிவரஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்.
பட் இந்த இடத்துல ஆக்சிஜன் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து சன்லைட் வருமா? வராது. அப்போ இங்கே ஏதாவது ஒரு உயிரினம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது தாவரங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுமானா? பண்ணாது. பட் ரெஸ்பிரேஷன் மட்டும் நடக்கும். ரெஸ்பிரேஷன்னா மூச்சு விடுறது மட்டும் நடக்கும். ஓகேங்களா? அப்போ கார்போஹைட்ரேட் கிடைக்காது, ஒன்லி என்ன பண்ணும்? ஆக்சிஜனை மட்டும் ரிலீஸ் பண்ணும். அப்போ இங்கே ஆக்சிஜன் கண்டென்ட் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சும்மா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி ரெஸ்பிரேஷன் ஆக்டிவிட்டீஸ் டேக்ஸ் பிளேஸ் இந்த ஏஃபோட்டிக் ஜோனில். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விலங்கினங்கள் இந்த இடத்துக்கு போச்சு அப்படின்னா மறுபடியும் இங்கே ஆக்சிஜன் கண்டென்ட்டோட அளவு கம்மியாகிடும். ஸோ அகைன் இது நாசமாக போயிடும். ஸோ இந்த கதை புதுருந்துச்சா? ஃபோட்டிக் அண்ட் ஏஃபோட்டிக் ஜோன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், விண்டர் கில்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா விண்டர் கில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு விண்டர் டைமில் நீங்கள் வந்து இப்போ ரஷ்யா பக்கம்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற குளம்லாம் வந்து பனிக்கட்டியாக இருக்கும். இந்த படத்துலலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. குளம் வந்து மேலே பனிக்கட்டியாக இருக்கும், எல்லோரும் மேலே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது ஒரு குளம் அப்படின்னா இந்த குளத்தோட மேல் பகுதி தான் என்ன ஆகும் அப்படின்னா பனிக்கட்டியாக மாறும். இந்த ஐஸை உடச்சா உள்ள தண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துலலாம் நிறையா பார்த்துருக்கேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியாக உள்ளே வந்து சூரிய வெளிச்சம் போகுமா? போகாது. ஆனால் ரெஸ்பிரேஷன் மட்டும் நடக்குமா? அப்போ எப்போ வந்து இந்த பனிக்கட்டி உரையுதோ, சம்மரில் வந்து பனிக்கட்டி உரையும் போது இங்கே இருக்கிற எல்லா உயிரினும் என்ன ஆயிருக்கும்? செத்து போயிடும். இதுக்கு பேர் தான் விண்டர் கில். ஸோ விண்டர் கில்னால என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட் நமக்கு உள்ளே போகாது. சன்லைட் உள்ளே போகாததுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற உயிரினங்கள் இறந்து போயிடும். அதை நம்ம எப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைக் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, இது வந்து சம்மர் வரும்போது தான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டர் கில் கருத்து டிசால்வ்டு ஆக்சிஜன். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சன்லைட்டை வச்சு பார்த்தோம். ஓகேங்களா? சன்லைட் வந்து உள்ளே போகிறது வர்றதை பற்றி பார்த்தோம். ஸோ சன்லைட்டை ரெண்டாக பிரித்தோம், ஃபோட்டிக் ஜோன், ஏஃபோட்டிக் ஜோன். அதாவது ஒரு இடத்துல சன்லைட் உள்ளே போகுதுன்னா அதை ஃபோட்டிக் ஜோன், ஏஃபோட்டிக் ஜோன் ரெண்டாக பிரித்தோம். இதில் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபினாமினல் என்ன பார்த்தோம்னா விண்டர் கில் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும்? அடுத்த லிமிட்டிங் ஃபேக்டர் ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமில் முக்கியமான அவுட்புட் ஃபார் ப்ரொடியூசரோட அவுட்புட் அப்படிங்கிறது ஆக்சிஜன். அதே மாதிரி கன்சியூமரோட இன்புட் அப்படிங்கிறது ஆக்சிஜன். ஓகேங்களா? அப்போ அந்த ரெண்டு பேரும் ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ டிசால்வ்டு ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் பாருங்கள் 0.0010% இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன், டிசால்வ்டு ஆக்சிஜனை விட அந்த வாட்டரில் இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜன் ரொம்ப 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 கம்மி. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் கேட்பான், வளிமண்டலத்தில் இருக்க ஆக்சிஜனும் லைக் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனும் அந்த குளத்தில் இருக்கிற லைக் வாட்டர் பொசிஷனில் இருக்கிற ஆக்சிஜனும் வந்து ஈக்குவலாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பான். இல்லாட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அப்போ ரிலீஸ் ஆகிற ஆக்சிஜனை ஒருத்தர் எடுத்துப்பார். ஓகேங்களா? இதே நேரத்தில் இப்போ இந்த குளத்தில் இந்த தாவரம் எங்கே செத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? அது வந்து மக்கி மண்ணாக போகணும். லைக் என்ன, உங்களுக்கு டீகம்போசிஷன் நடக்கும். டீகம்போசிஷன் நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே ஏதோ மண்புழுவோ ஏதோ ஒன்று வந்து இதை வந்து டீகம்போஸ் பண்ணும். அப்போ டீகம்போஸ் பண்ணுற மண்புழு என்ன பண்ணும்? ஆக்சிஜன் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். புரியுதா? அதாவது தாவரங்கள் மட்டும்தான் என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். மற்ற எல்லா உயிரினமும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுட்டு ஆக்சிஜனை எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து டீகாம்போசர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை இந்த இடத்துல பார்ப்பார். ஓகேங்களா? அப்போ நிறையா ஒரு இடத்துல அதிகமாக வந்து என்ன இருக்குது அப்படின்னா தாவரங்கள் அழிஞ்சு போகுதுன்னா அங்கேயும் ஆக்சிஜன் அளவு கம்மியாகிட்டு கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த முக்கியமான ஒரு இது இருக்குது. டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர். இது பாருங்கள், இதில் இந்த டிசால்வ்டு ஆக்சிஜனில் 1 2 3 4 5 6வது பாயிண்ட். அந்த 6வது பாயிண்டில் த அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் ரீடைன்ட் இன் அ வாட்டர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர். எப்படின்னு புரியுதா? ஸோ டெம்பரேச்சர்னால தான் அது வந்து இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆக்சிஜன் வந்து லெஸ் சொலியபிள் இன் வார்ம் வாட்டர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வார்ம் வாட்டரில் கம்மியாக தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிசால்வ் ஆகும். ஸோ அப்போது ஒரு வாட்டரில் வார்ம் வாட்டர் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தண்ணியை வந்து கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் கொண்டு போயிட்டு
ஒரு ஒரு உங்கள் தொட்டியில் போயிட்டு அந்த தண்ணியை ஊற்றுறீங்க அப்படின்னா அங்கே ஏற்கனவே இருக்க டிசால்வ்டு ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னா வெளியே போயிடும். அதேமாதிரி புதுசாக டிசால்வ்டு ஆக்சிஜன் கிரியேட் ஆகுமானா ஆகாது. ஏன்னா அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் வந்து என்னென்னா வார்ம் வாட்டரில் கம்மியாக தான் வந்து சொல்யூபிள். ஓகேங்களா? ஸோ அதனால் வார்ம் வாட்டரில் ஆக்சிஜன் அளவு கம்மி அப்படிங்கிறது தெரியணும். ப்ரிலிம்ஸில் கேட்பான். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், when dissolved oxygen level below 3 to 5 ppm many aquatic organisms are likely to die. ஓகேங்களா? 3 to 5 ppm இருக்கணும். அதுக்கு கீழே போச்சுன்னா நமக்கு டை ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னென்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எப்படின்னு சொல்லி. ஒரு லைட் பெனட்ரேட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னா டிரான்ஸ்பரன்சி. அடுத்து டெம்பரேச்சர். ஸோ சன்லைட்டோட அந்த ரிசல்ட்டு தான் டெம்பரேச்சர். சன்லைட்டோட ரிசல்ட்டு தானே டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்துன்னா லேக்கோட ஈக்காலஜி. ஸோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தோட ஒரு ஓவரால் பார்வை. அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தை எது லிமிட்டிங் பண்ணுதுன்னா சன்லைட்டு, டிசால்வ்டு ஆக்சிஜன். ஸோ அதை பற்றின ஒரு ஓவரால் வியூ. ஸோ இப்போ பர்டிகுலராக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லேக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அக்வாட்டிக் ஈகோசிஸ்டத்தில் நம்ம லேக் மட்டும் பார்க்க போகிறோம். அப்போ லேக் மட்டும் அப்படின்றப்போ அதில் முக்கியமான ஒரு ஃபினாமினா கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏஜிங் ஆஃப் லேக். லேக் வந்து என்னாவது வயசாகுது அப்படின்றாங்க. லேக்குக்கு வயசாகுமானா எஸ், நேச்சுரலாக எல்லாருக்குமே வந்து வயசாகும். ஓகேங்களா? அது மாதிரி லேக்குக்கும் வயசாகும். லேக்குக்கு வயசாகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லேக்கில் இருக்க உயிரினங்கள்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். லேக் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நாத்தம் பிடிச்ச தண்ணியாக மாறிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னென்னா உங்கள் ஊரில் ஏதாவது குளத்தில் ஆகாய தாமரை வளர்ந்துருந்ததுன்னு வைங்களேன். ஆகாய தாமரை வளர்ந்த குளத்து பக்கத்தில் போனீங்கன்னா ஸ்மெல் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா ஆகாய தாமரை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளத்து மேலே இப்படி வளர்ந்து நின்று, இப்படி வளர்ந்துருச்சுன்னா உள்ளே வந்து சூரிய வெளிச்சம் போகுமா? போகாது. அப்போ சூரிய வெளிச்சம் போகாததுனால என்ன ஆகும்? உள்ளே இருக்க உயிரினங்கள் அந்த தாவர வகைகள் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? அழிய ஆரம்பிச்சிடும். தாவர வகைகள் அழியுது. அப்போது ரெஸ்பிரேஷன் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குமா? சன்லைட் போலாட்டாலும் ரெஸ்பிரேஷன் மட்டும் அழிஞ்சிருக்கும். அப்போ தாவரங்கள் அழியுது. தாவரங்கள் அழியும் போது டீகம்போசிஷன் நடக்குமா? அப்போ டீகம்போசிஷன் நடந்தால் மறுபடியும் ஆக்சிஜன் நிறையா தேவைப்படுமா? அப்போ ஆக்சிஜன் நிறையா தேவைப்படும் போது இவங்களும் ஆக்சிஜன் எடுத்துப்பாங்க. இங்கே இருக்கிற மீன் இதுவும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஆக்சிஜன் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? இங்கே ஆக்சிஜன் அளவு வந்து என்ன ஆகிடும்? டிப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா உயிரினமும் இறந்து போயிடும். அப்போ இறந்து போக ஆரம்பித்தா ஒரு பேட் ஸ்மெல் வருமா? அப்போ இறந்து போயிடுச்சுன்னா எல்லா உயிரினமும் இறந்து போயிடுச்சுன்னா அந்த லேக் என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம்? செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். இது நேச்சராகவே உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் சில நேரங்களில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த லேக்கை சாவடிப்போம். அதுக்கு பேர் யூட்ரோஃபிகேஷன். யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூட்ரோஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம்தான். இப்போ நம்ம வந்து லேண்டுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு என்பிகே, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் போடுறோமா? அந்த என்பிகே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்பிகே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைட்ரஜனும் இதில் இருக்க பாஸ்பரஸும் என்ன ஆகும்? லேண்டில் இருக்க பாஸ்பரஸும் மழை பெய்யுது. ஓகேங்களா? மழை பெஞ்சால் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் மழை பெஞ்சு என்ன ஆகும்? ரன் ஆஃப் நடக்குமா? ரன் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு போகுது. இந்த குளத்துக்கு போயிட்டா இது வந்து என்னங்க ஹையர் நியூட்ரியன்ட். இந்த நியூட்ரியன்ட் போட்டால் தான் நமக்கு லேண்ட்லேயே வந்து நிறையா வளருதா, நிறைய செடிகள் வளருது. அப்போ என்ன ஆயிருக்குங்க? அதிகமான செடிகள் வளர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் கால்ட் ஆல்கல் ப்ளூம். அப்போது ஒரு வாட்டரில் நியூட்ரியண்டோட அளவு அதிகமாகும் போது ஆல்கல் ப்ளூம் வளர்ந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஆல்கல் ப்ளூமாக இருக்கும். அப்படி ஆல்கல் ப்ளூம்னா என்னென்னா நீங்கள் நார்மலாக வந்து மேலே செடி செடியாக வளரும் பார்த்தீங்களா, அதுதான் ஆல்கல் ப்ளூம் அப்படின்னும். அந்த ஆல்கல் ப்ளூம் வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது. இது வந்து ஏஜிங் ஆகிடும். புரியுதா யூட்ரோஃபிகேஷன் என்னென்னு? அப்போது யூட்ரோஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் அதுன்றது தெரியணும். இந்த நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர்னால் நமக்கு நல்லது தானே அப்படின்னு யோசிப்போம். பட் நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர்னால என்ன ஆகும்னா அதிகமான ஆல்கல் ப்ளூம் வளர ஆரம்பிச்சிடும். ஆல்கல் ப்ளூம் வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற தாவரங்களுக்கு ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் நடக்கும். ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஜ் ஆகி லேக்கு செத்து போயிடும். புரியுதா? தெளிவா? எதுவும் பிரச்சனை இல்லைங்களா? ஓகேங்களா? ஸோ இதை சாலிடு அதான் இங்கே வந்து என்ன ஆகிடும்னா இந்த என்பியோட சால்ட் கண்டென்ட் அதிகமாகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜிங் ஆஃப் லேக் வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவை பற்றி பேசியிருக்காங்க பாருங்க. இந்தியாவில் வந்து உங்களுக்கு வந்து எங்கே அதிகமாக லேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜியனில், ஃப்ளட் பிளைன் ஆஃப் இண்டஸ்,
கங்கா, பிரம்மபுத்திரா ரீஜியன், செமி ஆரிட் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இதில் முக்கியமாக இந்த குஜராத்தில் சுதர்ஷன் லேக்கை பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து மேடு லேக்கு, ஓகேங்களா. கிட்டத்தட்ட 300 பிசி அப்போ இதை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஓல்டஸ்ட் லேக், ஓகேங்களா. அதுக்கடுத்து லேக்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்னா சலைனிட்டியை பொறுத்து, ஃப்ரெஷ் வாட்டர், பிராக்கிஷ் வாட்டர், சலைன் வாட்டர். அதே மாதிரி இன்னொரு வகையாகவும் லேக்கை வந்து இது பண்ணுவோம், ரிலேட்டட் டு நியூட்ரியன்ட் கண்டென்ட். அப்போ நியூட்ரியன்ட் கண்டென்ட்ல ஹையர் நியூட்ரியன்ட் இருந்தால் அந்த லேக்கு பேர் என்ன? யூட்ரோஃபிகேஷன். எஸ், அப்போ அதுக்கு பேர் என்ன? யூட்ரோஃபிக் இதுக்கு பேர் வந்து லேக், யூட்ரோஃபிக் லேக். இதே இது நியூட்ரியன்ட் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா, ஒரு லேக்கில் நியூட்ரியன்ட் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒலிகோட்ரோஃபிக். ஓகேங்களா, அங்கே இருக்கும் நியூட்ரியன்ட் கண்டென்ட் அதிகம் கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் ஒலிகோட்ரோஃபிக். நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு, நியூட்ரியன்ட் கண்டென்ட் கரெக்டாக இருக்குன்னா அதுக்கு பேர் மீசோட்ரோஃபிக். ஓகேவா, மீசோட்ரோஃபிக். அப்போ இந்த இடத்துல நியூட்ரியன் கண்டென்ட், அதாவது மீசோட்ரோபிக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து என்னன்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா. ஏன்னா நியூட்ரியன் கண்டென்ட் கரெக்டாக இருக்குது. பட் இந்த ஒலிகோட்ரோபிக்கில் நியூட்ரியன் கண்டென்ட் கம்மியாக இருக்குது, இந்த யூட்ரோபிக்கில் நியூட்ரியன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது நமக்கு. ஸோ அந்த பிரச்சனைகளை தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பாக்ஸில் போட்டிருப்பாங்க பாருங்கள். பேராமீட்டர் பாருங்கள். அக்வாட்டிக் பிளான்ட் ப்ரொடக்ஷன் என்ன ஆகும்? ஒலிகோட்ரோபிக்கில் நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்குது, அப்போ ப்ரொடக்ஷனும் கம்மியாக இருக்கும். இதே இது இங்கே யூட்ரோஃபிகேஷனில் டோட்டலாக எலிமினேட்டே ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஆல்கல் ப்ளூம் வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், கீழே இருக்கிற எல்லா தாவரங்களும் என்ன ஆகிடும்? டோட்டலாக எலிமினேட்டே ஆகிடும் யூட்ரோஃபிகேஷன், அக்வாட்டிக் பிளான்ட் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அனிமல் ப்ரொடக்ஷன் ஒலிகோட்ரோபிக்கில் லோ. இதில் இருக்குமா அனிமல்? யூட்ரோஃபிக்கில் இருக்காது, எல்லா அனிமலும் செத்து போயிடும். அதுக்கடுத்து அக்வாட்டிக் பிளான்டோட நியூட்ரியன்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னா சேஞ்சஸ் இன் நியூட்ரியன்ட் லெவல். இங்கே நியூட்ரியன்ட் ஃப்ளக்ஸ் லோ, நியூட்ரியன்ட் லெவல் கம்மி தானே. அதே யூட்ரோஃபிகேஷனில் நியூட்ரியன்ட் லெவல் ரொம்ப அதிகம். ஆக்சிஜன் இந்த பாட்டம் லேயர், அதுதான் ஹைபாலிமினான் அப்படின்னு சொல்லிட்டோம். இருக்குமா? ஒலிகோட்ரோபிக்கில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒலிகோட்ரோபிக்னா கம்மியான நியூட்ரியன்ட், ஸோ அதனால் அங்கங்கே தாவரங்கள், சின்ன சின்ன தாவரங்கள் வளர்ந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் யூட்ரோஃபிகேஷனில் சுத்தமாக லேக் என்ன ஆகிடும்? அழிஞ்சு போயிடும். அப்போ மேலே அழிஞ்சு போனதுனால கீழே ஆக்சிஜன் இருக்குமா? ஏன்னா வெறும் ரெஸ்பிரேஷன் மட்டும் நடந்து அந்த ஆக்சிஜனை அழிஞ்சு போயிடும். ஸோ அங்கே ஆக்சிஜன் ஆப்சென்ட், ஓகேங்களா. அதை புரிஞ்சுக்கணும், அந்த ஒவ்வொரு இதுவும் ரொம்ப முக்கியம். டெப்த்தெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. வாட்டர் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த ஒலிகோட்ரோபிக்கை பொறுத்த வரைக்கும் குட். ஏன்னா அங்கே தாவரங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் தாவரங்களோட வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். பட் யூட்ரோஃபிகேஷனில் வாட்டர் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், ஸோ புவர், ஓகேங்களா. சால்ட் கண்டென்ட் பாருங்கள், யூஸ்வலி லோ சால்ட் கண்டென்ட் ஒலிகோட்ரோபிக்கில். இதே யூட்ரோஃபிக்கில் ஹையர் சால்ட் கண்டென்ட், ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் பிளான்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கம்பேர்ட் டு யூட்ரோஃபிகேஷன். ஏன்னா நியூட்ரியன்ட்டே அதிகமாக இருந்தாலும் அங்கே நியூட்ரியனால் என்ன ஆயிருக்கு? லேக் வந்து இறந்து போயிடுது, அதிகமாக நியூட்ரியன்ட். புரியுதா தம்பி? இந்த ஒலிகோட்ரோபிக், யூட்ரோஃபிக். அதுக்கடுத்து சரி, இப்போ நம்ம வந்து அக்வாட்டிக்கில் வந்து என்ன ஆகிடுச்சு? அதிகமான நியூட்ரியன்ட் வந்துருச்சு. அப்போ அதிகமான நியூட்ரியன்ட் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். அப்போ அதை எப்படிலாம் ரிமூவ் பண்ணுறது? ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றுறது, அந்த லேக்கில் எக்ஸ்ட்ரா தண்ணியை சேர்க்குறது. இல்லாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னா, அதாவது நியூட்ரியன்ட் புவர் வாட்டரை போயிட்டு அதில் சேர்க்குறது. இல்லாட்டி என்னென்னா டீப் வாட்டர் அப்ஸ்ட்ராக்ஷன், அதாவது வாட்டர் கீழே வந்துடுனா நிறையா வந்து இந்த ப்ராப்ளம்லாம், இந்த அதிகமான நியூட்ரியன்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துடணும், ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஆன்சைட் எலிமினேஷன் 5 அந்த ஒரு மெத்தட் ஆஃப் இது இருக்குது, பாஸ்பரஸ் எலிமினேட் பண்ணுறது, ஓகேங்களா. அதாவது என்பிகேல கே கிடையாது, நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும்தான், அதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஆன்சைட் ஆல்கல் ரிமூவல். ஆல்கல் வந்து இந்த மேலே இருக்கிற ஆல்களை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிவைவ் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் மிக்சிங், இதெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூட்ரோஃபிகேஷன் அப்படின்றத நம்ம படிச்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள், அந்த ரீட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு புரியலாட்டி எனக்கு கேளுங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா டைப்ஸ், ஓகேங்களா. அதாவது என்னென்னா அந்த லேக்கோட டைப்ஸ். ஒன்று வந்து நேச்சுரல் லேக், இன்னொன்று வந்து என்னென்னா மேன்மேட், ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது என்னென்னா உங்களுக்கு லேக்குக்கு வந்து இந்த மாதிரியான நியூட்ரியன்ட் வந்து சேருது பார்த்தீங்களா.
இல்லாட்டி ஒரு பொல்யூட்டட் வாட்டர் வந்து சேருது பார்த்தீங்களா, லைக் என்பிகேல என்பியோட பொல்யூட்டட் வாட்டர் வந்து இங்கே சேருதான். என்பிகே மொத்தமாக தான் வரும், பட் என்பி தான் முக்கியம். ஸோ அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்து சேருத சோர்ஸை வந்து ரெண்டாக பிரிப்போம். ஒன்று பாயிண்ட் சோர்ஸு, இந்த நான் பாயிண்ட் சோர்ஸுன்னு ரெண்டாக பிரிப்போம். பாயிண்ட் சோர்ஸு, இன்னொன்று நான் பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். அப்படின்னா என்ன, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, பாயிண்ட் சோர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து அடையார் ரிவர் போதா, அடையார் ரிவரில் இருக்க பக்கத்தில் இருக்க வீடுகள், அந்த பக்கத்தில் இருக்க வீடுகள் தான் அந்த அடையார் ரிவர் வந்து கெட்டு போகிறதுக்கே காரணம். ஏன்னா அந்த வீட்டுகளில் இருக்க பொல்யூஷன், அந்த பொல்யூட்டட் வாட்டர் என்ன பண்ணுது, அடையார் ரிவரில் கலக்குது. அப்போ நமக்கு நல்லா தெளிவாக தெரியுதா, அதாவது எந்த இடத்துல இருந்து அந்த பொல்யூட்டட் வாட்டர் வருது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுதா. அப்போது பாயிண்ட் சோர்ஸ்னால் என்னென்னா, நமக்கு சோர்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம சோர்ஸை கண்டுபிடிக்கலாம். பட் நான் பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய ஊர், அந்த ஊருக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் மழை பெய்யும் போது எல்லா இடத்துலேருந்தும் வாட்டர் வருது. அப்போது எந்த இடத்துலேருந்து அந்த பொல்யூட்டட் வாட்டர் வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியாது. அப்போது பாயிண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து தான் அந்த பொல்யூட்டட் வாட்டர் வருது அப்படிங்கிற அந்த சோர்ஸை கண்டுபிடிச்சிடும். நான் பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த இடம்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. அப்போது பாயிண்ட் சோர்ஸை வந்து ரெகுலேட் பண்ணலாமானா எஸ், ரெகுலேட் பண்ணலாம். அந்த வீட்டுக்காரங்களெல்லாம் இனிமேல் வந்து தண்ணியை வந்து உள்ளே ஊற்றாதமா அப்படின்னு சொன்னால் ரெகுலேட் பண்ணிக்கலாம். பட் மழை பெஞ்சு இதாட்டுக்கு போகுது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னால நடக்குது அப்படின்னா நம்ம அதை ஏதாவது பண்ண முடியுமா, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் பாயிண்ட் சோர்ஸை ஈஸியாக ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு எழுதி வச்சுக்கணும், எதெல்லாம் பாயிண்ட் சோர்ஸ் எதெல்லாம் நான் பாயிண்ட் சோர்ஸ்னால் ஆன்லைனில் போய்ட்டு எழுதி வச்சுக்கணும். இந்த ஆடியோ கேட்கும்போது நான் பாயிண்ட் சோர்ஸ், நான் பாயிண்ட் சோர்ஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் எழுதிக்கணும். ஓகேங்களா. இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கானா அப்படின்னா, இந்த லேக் வந்து ஏஜ் ஆகி செத்து போகுது பார்த்தீங்களா, அதோட ஃப்ளோ சார்ட்டிங். ஸோ அது தேவையில்லை, நீங்கள் இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு இது புரிஞ்சிடும், இல்லாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே. எஃபெக்ட், இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஈகோ சிஸ்டத்தில் சேஞ்சஸ் நடக்கும். எஸ், லேக்கோட ஈகோ சிஸ்டத்தில் சேஞ்சஸ் நடக்குதா, அதேமாரி அதோட பயோடைவர்சிட்டி என்ன ஆயிரும், இங்கே இருக்கிற இதில் இருக்க பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா என்ன அர்த்தம், டைவர்சிஃபைடு பயோ, உயிர்கள், மான் மீன் எல்லாமே வந்து உயிர்கள் தானே. அப்போ ஒரு இடத்துல டைவர்சிஃபைடு அந்த பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான். ஓகேங்களா. பயோட்டிக்னா உயிர் உள்ள காம்பனன்ட்ஸ். அதுக்கடுத்து நியூ ஸ்பீசிஸ் இன்வேஷன். எப்போவுமே நான் டெசர்டிஃபிகேஷனில் என்ன சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஜெரோஃபைட்டிக் அப்படிங்கிற பிளான்ட் வந்து என்ன ஆகிடும், வளர ஆரம்பிச்சிடும். டெசர்டிஃபிகேஷனில் கிராஸ் லேண்டில் ஜெரோஃபைட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறது வளர ஆரம்பிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்வாசிவ் ஸ்பீசிஸ். அதாவது அந்த ஸ்பீசிஸ்க்கு அந்த இடம் வந்து நேட்டிவ் இடம் கிடையாது, பட் என்னென்னா அங்கே வந்து தங்கிடும். ஏன்னா அது வளர்கிறதுக்கு ஏற்ற சூழ்நிலை வந்து அந்த பர்டிகுலர் லேண்டில் கிரியேட் ஆகணும். ஸோ அதேமாதிரி இன்வாசிவ் ஸ்பீசிஸ் வந்து நிறையா உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி டாக்ஸிசிட்டி, ஏன்னா அந்த வாட்டர் வந்து இப்போ நமக்கு என்ன இருக்கும், டாக்ஸிக் வாட்டராக மாறி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். இதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, மிட்டிகேட் அப்படிங்கிறது ரிப்பேரியன் பஃபர் அப்படிங்கிற ஒரு இது. நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு ரிப்பேரியன் பஃபர்னால் என்னென்னு பார்க்கணும், பார்த்துட்டு புரியலாட்டி என்கிட்ட கேட்கணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், மினிமைசிங் தி நான் பாயிண்ட் பொல்யூஷன் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் பாயிண்ட், ஏன்னா பாயிண்ட் பொல்யூஷனை நம்மளாட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும், பட் நான் பாயிண்ட் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை எப்படியாவது வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு we have to bring some policies. ஓகேங்களா. ஸோ இதுக்கடுத்து ஆல்கல் ப்ளூம்ஸ். நம்ம இப்போ என்ன சொன்னோம், இவ்வளோ தூரம் அந்த ஆல்கல் ப்ளூம் இங்கே மேலே வளருது அப்படின்னு சொன்னோமா, அப்போ அந்த ஆல்கல் ப்ளூம்ஸோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அந்த ஆல்கல் ப்ளூம்ஸ். ஓகே. ஆல்கல் ப்ளூம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஆல்கல் ப்ளூம்ஸ் வந்து அதிகமாக ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஏன்னா ஆல்கல் ப்ளூம் என்னது, ஒரு வகையான தாவரம். ஸோ அப்போ தாவரங்கிறது ஆக்சிஜனை அதிகமாக ரிலீஸ் பண்ணும். பட் அந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது ஃபிஷ்ஷுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமானா யூஸ் ஆகாது, மேலே போயிடும். ஓகேங்களா. அப்போ ஆல்கல் ப்ளூம் வர்றது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் அஃபெக்ட்ஸ் ஃபிஷ், பேர்டு, மரைன் மேமல் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா. சில நேரங்களில் உங்களுக்கு நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அலைகள் வந்து சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அலை வந்து டைடு வந்து சிவப்பு கலரில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ரெட் டைட் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூம் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்கல் ப்ளூம். அந்த ஆல்கல் ப்ளூம் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இறந்து போயிடும். ஓகேங்களா. ப்ளூம்ஸ் க்ரீனிஷ் ப்ரௌன். ஓகே. ப்ளூம் வந்து என்னென்னா மொத்தம் நிறையா கலரில் இருக்குது. க்ரீனிஷ், ப்ரௌனு, ரெட்டிஷ், ஆரஞ்சு, இந்த மாதிரி நிறையா கலரில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அதிகமாக வந்து உங்களுக்கு
லைக் வந்து இந்த ஆல்கல் ப்ளூம் ரெட் கலர் வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைடே வந்து ரெட் கலரில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினாமினா லேட்டஸ்ட்டாக வெஸ்ட் பெங்கால் பக்கம் வந்துச்சு. அது ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகே. ஸோ ப்ளூம்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் நடக்கும். நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட் நடந்தால் ஆல்கல் ப்ளூம் வளருமா? வளராதா? என்பி வந்து அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஆல்கல் ப்ளூம் வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி வார்ம் வாட்டர்லையும் ஆல்கல் ப்ளூம் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன ஆல்கல் ப்ளூம் வளர்கிறதுக்கு முக்கியமான ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எப்படிலாம் நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஃபிஷ்ஷுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் லெவலு நியூட்ரியன்ட் லெவல்லாம் கிடைக்காம போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூரோடாக்சின்ஸை வந்து கிரியேட் பண்ணிடும். நியூரோடாக்சின்னா அந்த பர்டிகுலர் ஃபிஷ்ஷோட அந்த உடம்புல இருக்கிற இது வந்து செயலிழந்து போயிடும். லைக் நியூரான்ஸ் எல்லாமே செயலிழந்து போயிடும். ஸோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு என்விரான்மெண்டல் ஹசார்டஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெட்லேண்ட் ஈகோசிஸ்டம். வெட்லேண்ட்னா என்ன? ஓகேங்களா? அதுதான் தெரிஞ்சுக்கணும். வெட்லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தண்ணியாக இருக்கிற பகுதி. ஓகேங்களா? அதாவது அது வந்து மேன்மேடாகவும் இருக்கலாம். நமக்கு இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு ஓகேங்களா தண்ணி வந்து தேங்கியே கிடக்குன்னா அதையும் வெட்லேண்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த டே கொடுத்துருப்போம். அதே மாதிரி 6 மீட்டர் ஹைட்டில் தண்ணி எப்போவுமே வந்து தேங்கி கிடக்குது அப்படின்னா அதையும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்லேண்டுன்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வெட்லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பாசிட்டிவ் மெஷர்ஸ் இதில் இருக்கும். இது நிறையா பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த வெட்லேண்டில் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏரியா ஆஃப் மாஸ் ஃபென் பீக்லேண்ட் வாட்டர் வெதர் நேச்சுரல் ஆர் ஆர்டிஃபிஷியல் பெர்மனண்ட் ஆர் டெம்பரரி. அது நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம், பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம், டெம்பரவரியாகவும் இருக்கலாம். அது வந்து ஃப்ளோயிங்காகவும் இருக்கலாம், ஃப்ளோ இல்லாமல் இருக்கலாம், அது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம், சால்ட்டாகவும் இருக்கலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய டெப்த்து கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கணும்? நாட் எக்ஸீட் 6 மீட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்டு பை வாட்டர். இதில் என்ன முக்கியமாக என்னென்னா இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல தண்ணி தேங்கியே கிடக்கு, இந்த இடத்துக்கு தேங்கியே கிடக்கு. இது வந்து வாட்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே இடத்துல ஒரு மரம் வளர்ந்து நிற்கி, மரத்தில் இருக்க அந்த இலைகள் வந்து கீழே விழுமா? எங்கே விழும்? இந்த தண்ணியில் விழும். இந்த தண்ணியில் விழுந்த அந்த இலை வந்து சீக்கிரமாக வந்து டீக்ரேட் ஆகுமானா ஆகாது. அதுக்கு பிளாக் கலரில் மாறி பீட்டாக மாறிடும். இதுக்கு பேர் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் வந்து அது மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப்போது இதில் நியூட்ரியன்ட் வந்து அதிகமாக இருக்குமானா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியண்டோட அந்த ரீசைக்கிளிங் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். நியூட்ரியண்டோட ரீசைக்கிளிங் வந்து ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா இங்கே டீகம்போசிஷன் ஸ்லோவாக இருக்கும். இந்த தண்ணியில் டீகம்போசிஷன் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வெட்லேண்ட் பாருங்கள். வெட்லேண்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன், செடிமெண்ட். இப்போ இந்த இது வந்து தண்ணியாக கிடக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மேலே இருக்க இந்த வாட்டரில் இருக்க அந்த துகள் தூசி எல்லாமே என்ன பண்ணும்? கீழே படிய ஆரம்பிச்சிருமா? அப்போ மேலே இருக்க தண்ணி நமக்கு என்ன ஆயிரும்? நல்ல ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இது கிரியேட் பண்ணும். அதே மாதிரி நியூட்ரியன்ட் ரீசைக்கிளிங்கும் இதில் நடக்கும். ஓகேங்களா? நியூட்ரியன்ட் ரீசைக்கிளிங் நடக்கும். வாட்டர் பியூரிஃபிகேஷன் வந்து இப்போ இது ஒரு வெட்லேண்டு, இந்த வெட்லேண்ட் வழியாக ஒரு வாட்டர் உள்ளே என்ட்ரு ஆகி இப்படி வெளியே போகுது அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டராக வெளியே போகும். ஏன்னா இங்கே மண் சகதி எல்லாமே இருக்கும். அது எப்படி அப்படின்னா இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன பண்ணுவோம்? கல் போடுவோம், மேலே மண் போடுவோம். பார்த்துருக்கீங்களா அந்த ரெயின் வாட்டர்? அப்போ இதுக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே போகும்போது அப்படியே ஃபில்டர் ஆகி இங்கே நல்ல தண்ணியாக போயிடுவாங்க. அது மாதிரி தான் இங்கேயும் அப்படி தான். இங்கே உள்ளே வர்ற வாட்டர் வெளியே போகும்போது ஃபில்டர் ஆகி வெளியே போகும். அதுமாரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங், ஃபிஷ் இதெல்லாம் வரும். அப்புறம் ஏஸ்தட்டிக் எஃபெக்ட் இதெல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? இதோட ரீசன் ஃபார் டிப்ளீஷனாக ரீசன் என்ன? இதெல்லாம் கொஷினாக கேட்பான். என்னென்ன ரீசன்னா இதெல்லாம் சும்மா யோசித்தாலே போதும். டீஃபாரஸ்டேஷன், ஓவர் கிரேசிங், ரிமூவல் ஆஃப் சாண்ட் ஃப்ரம் பெட்ஸு, அக்வாகல்ச்சர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பண்ணுற அந்த அக்வாட்டிக் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா வந்து நம்ம அழிச்சிருவோம். ஓகேங்களா? அதாவது நமக்கு தேவையான வந்து அக்வாட்டிக் வளரணும் அக்வாட்டிக் அப்படின்னா நமக்கு தேவையான மீன் வகைகள் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அங்கே ஒரிஜினலாக இருக்கிற ஏரியா அந்த நிலத்தோட கேரக்டரை நம்ம மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பொல்யூஷன், டொமஸ்டிக் வேஜ், அக்ரிகல்ச்சரல் ரன் ஆஃப், இது எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இதோட மிட்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமார்கேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசர்வ், ரீஜெனரேஷன், ஆர்டிஃபிஷியல் ரீஜெனரேஷன், ப்ரொடக்டிவ் மெஷர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகேங்களா? லேக்குக்கும்
லேக்கும் தண்ணி தேங்கி தான் கிடக்குது. அது என்னது, வெட்லேண்டும் தண்ணி தேங்கி தான் கிடக்குது. அப்போ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், லேக்குக்கும் வெட்லேண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம கண்ட்ரியில் நமக்கு லேக்கை பற்றியும் என்வரான்மெண்ட்டை பற்றி சரி வெட்லேண்டுக்கும் டெஃபினிஷன் இருக்கானா கிடையாது. ஒரு டெஃபினிஷன் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதே இது இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லேக் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டெப்த்து 3 மீட்டர் டெப்த் இருக்கிற எல்லா வாட்டரையும் அவங்க லேக்காக கன்சிடர் பண்ணி அதை வந்து கன்சர்வேஷன் எஃபர்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா நமக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் அதிகமாக இருக்காது. ஓகேங்களா? இதை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்லேண்டில் அதிகமாக வளரும். எக்ஸசிவ் growth ஆஃப் சப்மெர்ஜ்டு அண்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இந்த 3வது பாயிண்டில் இருக்கும் மேக்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சப்மெர்ஜ்டு அண்டு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் இது வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி எந்த இடத்துல, அதாவது லேக்கில் வந்து ப்ரொடக்ஷன் லெவல் அதிகமாக இருக்குமா, வெட்லேண்டில் வந்து நல்லா இருக்குமானா வெட்லேண்டில் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வெட்லேண்டில் நிறையா நியூட்ரியன்ட் கிடைக்கும். ஆனால் அந்த வாட்டர் மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது வந்து என்னென்னா, வாட்டர் வந்து இந்த பெரிய ஏரியாவில் கொஞ்சம் மூவ்மெண்ட்டாவது இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு லேக்கை விட இதுதான் பெட்டர், வெட்லேண்டு தான். இதுலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கம்பேரிசன் போட்டிருப்பாங்க பாருங்கள், லேக்குக்கும் வெட்லேண்டுக்குமான கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ உட்காந்து மெதுவாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்தியாஸில் வெட்லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு நிறையா வெட்லேண்ட்ஸ் இருக்குது. அதில் நேச்சுரல் வெட்லேண்டும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் நம்ம வந்து கிரியேட் பண்ணுற வெட்லேண்ட்ஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நமக்கு நேஷ்னல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் நம்ம கண்ட்ரியில் இருக்க ப்ரோக்ராம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா அந்த படத்து டப்பாவுக்கு கீழே இருக்கும் நேஷ்னல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம். ஸோ கிட்டத்தட்ட 1985லேருந்து 86 வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 115 வெட்லேண்ட்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்லேண்ட்ஸை சேவ் பண்ணுறது. அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், சும்மாவே புரியும். இதுக்கடுத்து என்னென்னா, வெட்லேண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. நம்ம கண்ட்ரியில் இந்த பர்டிகுலர் நேஷ்னல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோக்ராமில் அப்போ எதெல்லாம் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும், எந்தெந்த வெட்லேண்ட்லாம் கன்சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வெட்லேண்டை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த க்ரைட்டீரியா வந்து என்னென்னா, ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட்ஸ். இதுக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ராம்சர் கன்வென்ஷன் ஆன் வெட்லேண்டில் எந்தெந்த வெட்லேண்ட்லாம் இருக்கோ அந்தந்த வெட்லேண்ட்லாம் இவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வந்துன்னா, ஒரு ரேரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது ரேராக இருக்கிற ஸ்பீசிஸோ அல்லது என்டேஞ்சர்டாக இருக்கிற கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கிற ஸ்பீசிஸோ ராம்சர் வெட்லேண்ட்னு போங்க. ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு அதை படித்து முடிங்க. ஓகேங்களா? அதில் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வந்துன்னா, ரேர் அண்ட் யூனிக் ஸ்பீசிஸ் இருக்கிற வெட்லேண்ட். ஆமாம். அதுக்கடுத்து க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் ஸ்பீசிஸ் அண்ட் ஈக்கலாஜிக்கல் கம்யூனிட்டி. ஓகேங்களா? இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் வாட்டர் பேட், க்ரைட்டீரியா பேஸ்ட் ஆன் ஃபிஷ். ஸோ இதெல்லாம் பொறுத்து எந்தெந்த வெட்லேண்டில் இம்பார்ட்டண்டான வெட்லேண்ட், ஸோ அதெல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ இதுக்கடுத்து அந்த வெட்லேண்டில் ராம்சரில் இன்னொரு இது இருக்கும், ராம்சரோட துணை இது மாதிரி சொல்லுவாங்க, மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெட்லேண்டில் சில வெட்லேண்டை வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா? நிறையா அழிஞ்சு போயிருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த ஈசிஆருக்கு அடுத்த ஈசிஆர்ன்ற இந்த பக்கம் ஒரு வெட்லேண்ட் இருக்கும், ஈசிஆர் பக்கத்தில் ஒரு வெட்லேண்ட் இருக்கும், பேர் எனக்கு மறந்து போச்சு. ஓகே, கோடியக்கரையா தொட்டியக்கரை இன்னொன்று. இதில் மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற அண்ட் அதை கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிற ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் வச்சுருப்பாங்க. இந்தியாவில் அப்படின்னா மொத்தம் இது வரைக்கும் எதெல்லாம் மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் இருந்திருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிலிக்கா லேக். ஒரிசாவில் சிலிக்கா லேக்னு ஒரு லேக் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வந்து என்னென்னா, சிலிக்கா லேக் வந்து இப்போ வந்து மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் இருக்கான்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, முதல்ல சிலிக்கா லேக்கை உள்ளே கொண்டு வரும்போது இங்கே இருக்கும் மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்ட் சைட்ஸ் இன் இந்தியான்னு சொல்லிட்டு தலைப்பு இருக்கா, அது கீழே இருக்கும். முதல்ல சிலிக்கா லேக்கை உள்ளே கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான இதில் இருக்கும். சென்னையில் பள்ளிக்கரணை வெட்லேண்டு, அது வெட்லேண்ட், பெரிய வெட்லேண்ட் அது. அப்போது அந்த மாதிரி வந்துன்னா மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் இந்த சிலிக்கா லேக் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான லெவலில் வந்து இதாகிருக்கும் அந்த வெட்லேண்டு. ஸோ அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காண்டி அதை மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் வைப்பாங்க. அண்ட் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த இதை வந்து ஒரு சில கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் நடத்தி சிலிக்கா லேக்கை நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால் அதை மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் இருந்து தூக்கிட்டு
அந்த சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அவார்டும் கொடுப்பாங்க. 2002 அந்த ராம்சர் வெட்லேண்ட் வந்து ஒரு அவார்டும் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம கண்ட்ரியில் இப்போ மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் கரண்ட்டாக என்னென்னலாம் இருக்குன்னா, ஒன்று வந்து லோக்டாக் லேக், மணிப்பூரில் லோக்டாக் லேக்னு ஒரு லேக் இருக்குது, அது இருக்கும். அதுக்கடுத்து கியாலோட நேஷ்னல் பார்க் ராஜஸ்தானில் இருக்கும். ஓகேங்களா? சொல்ல லோக்டாக் லேக் அப்படிங்கிறது மணிப்பூர், கியாலோட நேஷ்னல் பார்க் அப்படிங்கிறது ராஜஸ்தான். இந்த ரெண்டும் தான் இப்போ நமக்கு கண்ட்ரியில் மான்ட்ரிக்ஸ் ரெக்கார்டில் இருந்திருக்கு. பட் ஒரிஜினலாக சிலிக்கா லேக்கும் இருக்கும், பட் இப்போ வந்து சிலிக்கா லேக் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து அக்வாட்டிக் ஈகோ சிஸ்டத்தில் இது வரைக்கும் போதும். நாளைக்கு மிச்சத்தை பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் படித்து முடிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு